எங்கு ஓடி ஓடி ஒளிந்தாலும் ஜனவரி 5ஆம் தேதிக்குள் ஒரு மனிதரால் வரப்போகும் பெரும் ஆபத்து. இந்த வரியை பார்த்த உடனேயே உங்க மனசுக்குள்ள ஒரு பயம், ஒரு சந்தேகம், ஒரு கலக்கம் வந்திருக்கும். ஆனால் அந்த வார்த்தை பயமுறுத்துவதற்காக இல்ல, உண்மையிலேயே உங்களை பாதுகாக்க, உங்க வாழ்க்கை பாதையில வளர ஒரு சூழ்நிலையை முன்னரே சொல்லி எச்சரிக்கத்தான் இந்த வீடியோ. ஜனவரி 5ஆம் தேதி வரை நடக்க போகும் மாற்றங்கள், யார் அந்த மனிதர், என்னதான் அந்த ஆபத்து, அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, இன்னும் முக்கியமா இந்த ஆபத்துக்கு பின்னாலே உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய லாபம், உதவி, வேண்டுதல், நிறைவு வரப்போகுது, எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவா தெரியும். மிதுன ராசிக்காரர்களே, உங்களை தடுக்க முயற்சிக்கிறவர் யார், உங்களை காப்பாற்ற போகிற சக்தி என்ன, இதை கண்டுபிடிக்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த 2026ஆம் ஆண்டில் முதல் மாதமாக வரக்கூடிய ஜனவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த மாதத்தில் உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் ஆகிய 4 மாத கிரகங்களும் 7ஆம் மற்றும் 8ஆம் ஸ்தானங்களில் தான் பயணம் செய்கின்றன. இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதனான புதன் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். புதனை பொறுத்தவரை ஒரு வசதியான விஷயம் என்னவென்றால், அவர் எங்கு இருந்தாலும் தன்னை நிரூபித்துக் கொள்ளக்கூடியவர். புதன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் செயல்படுவார். மற்ற கிரகங்களைப் போல பலவீனம் அடைய மாட்டார். இருந்தாலும் ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு செல்லும் போது மனக்குழப்பம் சற்று அதிகரிக்கும். குறிப்பாக மாதத்தின் 2ஆம் பாதியில் அது சற்றே அதிகமாக உணரப்படும். ஆனால் இது உங்களுக்கு பெரிய சிக்கலை உருவாக்காது. காரணம், புதன் என்பது புத்தி சாதுரியத்தை குறிக்கும் கிரகம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் மிகுந்த புத்தி சாதுரியமும் வாக்கு சாதுரியமும் கொண்டவர்கள். இனிமையாக பேசக்கூடியவர்கள், பேச்சாற்றல் மிகுந்தவர்கள், அறிவை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள். புத்தி சாதுரியத்தின் மூலம் எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையிலும் சிக்கிக் கொண்டாலும் நுணுக்கமாக தப்பித்து விடக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறப்பிலேயே அமைந்துள்ளது. அதனால் புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதற்காக பெரிதாக அச்சப்பட தேவையில்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை முக்கியமான கிரகங்கள் அனைத்தும் 7ஆம் மற்றும் 8ஆம் இடங்களில் பயணம் செய்கின்றன. வருடாந்திர கிரக நிலைகளை பார்த்தால் ஜென்மத்தில் குரு இருக்கிறார், அதுவும் வக்ர நிலையில் செயல்படுகிறார். 3ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். இந்த கிரக சேர்க்கையின் அடிப்படையில் தான் இந்த மாதத்தின் பலன்கள் அமைகின்றன. இப்போது பகுதி வாரியாக பலன்களை பார்க்கலாம். முதலில் உத்தியோகம் மற்றும் தொழில். இந்த மாதத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்தின் அதிபதி ஜென்மத்தில் இருப்பதால் உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தை தவிர வேறு விஷயங்களை யோசிக்க முடியாத நிலை பலருக்கும் இருக்கும். பதவி உயர்வு கிடைக்குமா, சம்பள உயர்வு கிடைக்குமா, உத்தியோகத்திலே நல்ல மாற்றம் ஏற்படுமா, தற்போதைய வேலையை விட இன்னும் சிறந்த வேலையை பெற முடியுமா என்ற ஆர்வமும் எதிர்பார்ப்பும் இந்த ஜனவரி மாதத்தில் அதிகரிக்கும். பலர் உத்தியோக மாற்றத்தை பற்றி தீவிரமாக யோசிப்பார்கள். ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும், வேலை மாற்ற வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் தொடர்ந்து இருக்கும். இந்த மாதத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சற்றே அழுத்தம் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. வேலை மாற்றம் செய்ய நினைப்பவர்கள் இந்த மாதத்தின் முதல் 17 நாட்களுக்குள் மாற்றம் செய்தால் மிகவும் சாதகமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்தில் சனி இருப்பதால் தற்போதைய வேலையை விட்டுவிட்டு பிறகு வேலை தேடலாம் என்ற எண்ணம் சரியானது அல்ல. சனி உங்களை சோதிப்பார். நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறீர்கள், அதைவிட சிறந்த வாய்ப்பு உறுதியாக கிடைத்துள்ளது, அந்த வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே தற்போதைய வேலையை விட்டு புதிய வேலையில் சேருங்கள். இல்லையெனில் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு அபாயத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் வேலை தேடுவது நல்ல பலனை தராது. ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் மற்றொரு உறுதியான வேலை வாய்ப்பு கையில் வந்த பிறகு மாற்றம் செய்வது மட்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எனவே உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். மாற்றம் செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் கூடும். இவை அனைத்தும் உங்களுக்கு அனுபவத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். ஆகவே உத்தியோக ரீதியாக இந்த மாதத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமானதாகவே பார்க்கலாம். அடுத்ததாக தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் பெரிய முதலீடுகளுக்கு ஏற்ற காலம் அல்ல. அதிக அளவில் முதலீடு செய்து சிக்கலில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுவதால் தொழில் தொடங்க வேண்டும், வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு அதிகமாக வரும். ஏதாவது ஒரு தொழில் யோசனையில் நீங்கள் இருந்தால் இந்த மாதத்தின் முதல் 17 நாட்களுக்குள் முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது. சிறிய அளவில் முதலீடு செய்து புதிய முயற்சியை தொடங்கலாம். ஆனால் பெரிய அளவில் முதலீடு செய்வது கோச்சார ரீதியாக சரியானது அல்ல. உங்கள் ஜாதகத்திலே தசாபுக்தி சாதகமாக இருந்து தொழில் யோகம் வலுவாக இருந்தால் மட்டுமே பெரிய முதலீடு செய்யலாம். இல்லையெனில் சிறிய முதலீட்டுடன் அதிக உழைப்பை கொடுத்தால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும்.
சனி உழைப்பை குறிக்கும் கிரகம் என்பதால் உழைப்பவர்களுக்கு நிச்சயம் உயர்வை தருவார். தன்னம்பிக்கையுடன் சிறிய முதலீட்டில் தொழிலை தொடங்கி கடினமாக உழைத்தால் சிறந்த பலன் கிடைக்கும். தொழில் சார்ந்த சிந்தனைகளும் மாற்றங்களும் முதல் 17 நாட்களுக்குள் அதிகமாக இருக்கும். அதன் பிறகு குழப்பம் அதிகரிக்கும். காரணம், புதன் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி விடுவார். எனவே தொழில் மற்றும் உத்தியோகம் தொடர்பான முக்கிய முடிவுகளை முதல் 17 நாட்களுக்குள் எடுப்பது சிறப்பு. அதன் பிறகு சிறிய தடுமாற்றங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. அடுத்ததாக பொருளாதாரம். இந்த மாதத்தில் பணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்திலே ராசிநாதனின் பார்வை கிடைப்பதால் பணம் சம்பாதிக்க வேண்டும், வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். மாதத்தின் முதல் 17 நாட்கள் பொருளாதார ரீதியாக நன்றாக இருக்கும். தேவையான பணப்புழக்கம் கிடைக்கும், செலவுகளை சமாளிக்க முடியும். 17ஆம் தேதிக்கு பிறகு செலவுகள் அதிகரிக்கும், தேவைகள் கூடும். கடன் கொடுத்தல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. குறிப்பாக 17ஆம் தேதிக்கு பிறகு பிறருக்கு பண உதவி செய்தால் அது திரும்ப கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். எனவே அந்த காலகட்டத்தில் பண விஷயங்களில் நிதானமாக செயல்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் இல்லை. குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியூர், வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். குறுகிய கால பயணங்கள் அதிகரிக்கும். அவை உங்களுக்கு வளர்ச்சியையும் பெயர் புகழையும் தரும். குடும்பத்தினருடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் அவசியம். சிறிய வாக்குவாதங்கள் வரக்கூடும், ஆனால் கவனமாக நடந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. குடும்பத்தின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். திருமண முயற்சியை பொறுத்தவரை இந்த மாதம் நல்ல பலனை தரக்கூடியது. முதல் 17 நாட்களில் திருமண முயற்சியில் சுப செய்தி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சில சிறிய தடை மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை பொறுமையுடன் கையாள வேண்டும். திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். கோபத்தை கட்டுப்படுத்தி அனுசரிப்புடன் நடந்து கொண்டால் நல்லது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை 5ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் மிகச் சாதகமாக இருக்கிறது. குழந்தை பாக்கிய முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகளுக்கு முன்னேற்றம், சுப நிகழ்வுகள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி நல்லதாக இருக்கும். ஆனால் கவனச் சிதறலை தவிர்க்க வேண்டும். அலட்சியம் செய்தால் பாதிப்பு ஏற்படலாம். பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். பேச்சில் நிதானம் அவசியம். தினசரி வழிபாடு, மங்கள இசை, நேர்மறை சிந்தனை மன அமைதியை தரும். உடல் ஆரோக்கியத்தில் 17ஆம் தேதிக்கு பிறகு கவனம் தேவை. சோர்வு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கண் எரிச்சல், கழுத்து மற்றும் முதுகு வலி போன்றவை ஏற்படலாம். தியானம் இந்த மாதத்தில் மிகவும் அவசியம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள அதிகமாக யோசிப்பதை குறைக்க வேண்டும். புதன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். மனதை எப்போதும் பயனுள்ள செயல்களில் ஈடுபடுத்துங்கள். இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் 19ஆம், 20ஆம், 21ஆம் தேதிகள். அந்த நாட்களில் முக்கிய முடிவுகள், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பயணங்களில் கவனம் தேவை. மொத்தத்தில் ஜனவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை அளித்தாலும் பெரும்பாலும் சாதகமான அனுபவங்களையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஜனவரி 5ஆம் தேதிக்குள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆபத்து என்ன தெரியுமா? ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு தவறான முடிவு, ஒரு தவறான மனிதர். இந்த மூன்றும் தான் ஆபத்துக்கான மூல காரணங்கள். உங்களை பற்றிய ஒரு தகவலை புழங்கவோ, உங்க மேல் காரணம் இல்லாமல் குறை சொல்லவோ, உங்க முன்னேற்றத்தை தடுக்கவோ, உங்க மனதை டவுன் ஆக்கவோ யாரோ ஒருவர் காத்திருக்கிறார். அந்த மனிதர் உங்க தன்னம்பிக்கையை இடிக்க முயற்சி செய்யலாம். நீங்க செய்யறது சரியா என்று சந்தேகம் வரும்படி பேசலாம். உங்க நல்ல செயலை கூட தவறாக மாற்றி காட்ட முயற்சி செய்யலாம். ஆனா மிதுன ராசிக்காரர்கள் ஒருத்தரை குறைச்சு கண்டுவிட்டா அப்படியே மேலே எழுந்து நிற்பதுதான். அதனாலதான் இந்த மனிதரின் முயற்சி பயமுறுத்தும், ஆனால் தகர்க்க முடியாதது. அந்த ஆபத்து வரப்போகும் நேரத்துல உங்களுக்கு ராசி ஆதரவு, தெய்வ ஆதரவு, உங்க உள்ளுணர்வு 3 பேரும் சேர்ந்து வழிகாட்டப் போகுது. அதனால அந்த ஆபத்து உங்களை தொட முடியாது. ஆனால் அது உங்களுக்கு ஒரு பாடமாக மாறும். இதிலேயே மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஆபத்து ஒரு முடிவு இல்ல, ஒரு தொடக்கம். அந்த மனிதர் உங்களை தடுக்க முயற்சி செய்கிற நேரத்துல, அதே நேரத்துல வேறொருவர் உங்களுக்கு உதவி செய்ய வரப்போகிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய உறவு, ஒரு புதிய முன்னேற்றம். இது எல்லாம் ஆபத்துக்கு பின்வரும் பலன். ஆபத்தை கவனிக்கணும், மனசை அமைதியா வச்சுக்கணும், யார் என்ன சொல்றாங்கன்னு கவனமா பாத்துக்கணும். ஜனவரி 5 வரை மிதுன ராசிக்காரர்கள் லோ ப்ரோஃபைல் இருந்தா நல்லது. ஆனால் 5ஆம் தேதிக்கு பின் நெருப்பு போல, மேகம் கிழித்து வரும் மின்னல் போல உங்க வாழ்க்கை மாறும். உங்க முயற்சிக்கு சரியான ரெகக்னிஷன், உங்க பேருக்கு ஒரு உயர்வு, உங்க மனசுக்கு ஒரு தைரியம் வந்து சேரும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோவின் நோக்கம் உங்களை பயமுறுத்துவது இல்லை, உங்களை எச்சரிக்கவும் உங்க வாழ்க்கையின் சக்தியை நினைவூட்டவும் தான். ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வரும் இந்த மனிதரால் உங்களுக்கு ஒரு தடங்கல் கிடையாது, ஒரு பாடம் மட்டும் கிடைக்கும். அந்த பாடம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. ஆபத்து ஒரு சோதனை மாதிரி வரும், ஆனா அந்த சோதனையை கடந்து வர்றவங்களுக்குத்தான் அடுத்த அடி பாக்கியம் திறக்கும்.
இந்த காலத்துல யாரை நம்புறீங்கன்னு கவனிங்க. உங்க உள்ளுணர்வை கேளுங்க. நீங்க செய்யும் ஒவ்வொரு முடிவும் ஸ்லோவாவும் ஸ்ட்ராங்காவும் இருங்க. ஜனவரி 5ஆம் தேதிக்கு பின் உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்கு ரெடியாகுது. இந்த ஆபத்து உங்கள் வெற்றிக்கான கதவை திறக்க வந்த சிக்னல் தான். நன்றி, வணக்கம்.